இன் வர்சஸ் யுஎஸ் புதிய வரலாறு. இந்தியாவின் பிரம்மாண்ட ஐசிசி ஃபைனல் சாதனையை முறியடித்த ஆஸ்திரேலியா. இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்ற ஆஸ்திரேலிய அணி 2025 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. இதன் மூலம் இந்திய அணியின் நீண்ட கால சாதனை ஒன்றை ஆஸ்திரேலியா முறியடித்து இருக்கிறது. அதிக முறை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி நடத்தும் கிரிக்கெட் தொடர்களின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய அணி என்ற இமாலய சாதனையை ஆஸ்திரேலியா செய்துள்ளது. இதற்கு முன் இந்தியா 13 முறை ஐசிசி இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறியிருந்தது. இதற்கு முன் ஆஸ்திரேலியாவும் 13 முறை ஐசிசி போட்டிகளுக்கு முன்னேறியிருந்தது. தற்போது 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு ஆஸ்திரேலியா முன்னேறியதன் மூலம் இந்தியாவை முந்தி அதிக முறை ஐசிசி இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறிய அணி என்ற சாதனையை செய்து இருக்கிறது. தற்போது ஆஸ்திரேலிய அணி 14 முறை ஐசிசி இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளது. எந்தெந்த தொடர்களில் எத்தனை முறை ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளன என்பது பற்றி பார்க்கலாம். ஆஸ்திரேலியா 2020 உலகக் கோப்பை மற்றும் 2 சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலிய அணி ஒருநாள் போட்டி உலகக் கோப்பை தொடர்களுக்கு 8 முறை முன்னேறியுள்ளது. அத்துடன் 2 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகளுக்கும் முன்னேறியுள்ளது. இதுவரை 13 முறை அந்த அணி ஐசிசி இறுதிப் போட்டிகளில் ஆடியிருக்கும் நிலையில் அதில் 10 முறை கோப்பையை வென்று இருக்கிறது. தற்போது 14வது முறையாக 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அதிலும் வெற்றி பெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை 4 முறை ஒருநாள் போட்டி உலகக் கோப்பை இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளது. 3 முறை T20 உலகக் கோப்பை இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறியிருந்தது. 2 முறை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கும் 4 முறை சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டிக்கும் இந்திய அணி முன்னேறியிருந்தது. இந்த 13 வாய்ப்புகளில் இந்திய அணி 2 T20 உலகக் கோப்பைகளையும் 2 ஒருநாள் போட்டி உலகக் கோப்பைகளையும் 1 சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையையும் மட்டுமே வென்றுள்ளது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய 2 அணிகளை தவிர்த்து பார்த்தால் எந்த அணியும் 10 முறை ஐசிசி இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறவில்லை. அதிகபட்சமாக 3வது இடத்தில் இருக்கும் இங்கிலாந்து 9 முறை ஐசிசி இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் 8 முறையும் இலங்கை 7 முறையும் முன்னேறியுள்ளன. இன் வர்சஸ் யுஎஸ் தவறு செய்தது யார்? தோல்விக்கு காரணமே இதுதான். உடைத்து பேசிய சவுரவ் கங்குலி. ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரை இந்திய அணி 1 முதல் 2 வரை என இழந்தது. இந்த தொடரில் இந்திய அணி மோசமாக செயல்பட்டது. அது பற்றி முன்னாள் கேப்டன் சவுரவ் கங்குலி பேசியிருக்கிறார். இந்திய அணியின் தோல்விக்கு முக்கிய காரணம் என்ன என்பதை அவர் எளிமையாக விளக்கியிருக்கிறார். இந்த தொடரில் இந்திய அணியில் வேகப் பந்துவீச்சாளர் பும்ரா மட்டுமே சிறப்பாக செயல்பட்டு அனைத்து போட்டிகளிலும் விக்கெட்களை வீழ்த்தி இந்திய அணியை வெற்றி பெற வைக்க முயற்சி செய்தார். பேட்ஸ்மென்கள் படுமோசமாக செயல்பட்டனர். மூத்த வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகிய இருவரும் சொற்பரன்களை எடுத்தனர். விராட் கோலி ஒரு சதம் அடித்த போதும் 8 இன்னிங்ஸ்களில் 90 ரன்கள் மட்டுமே எடுத்தார். இந்த நிலையில் இந்திய அணியின் தோல்விக்கு காரணம் என்ன என முன்னாள் கேப்டன் சவுரவ் கங்குலி விளக்கியிருக்கிறார். இந்த தொடரில் இந்திய அணி 10 இன்னிங்ஸ்களில் 3 முறை மட்டுமே 200 ரன்களுக்கும் அதிகமான ஸ்கோரை எடுத்தது. இதுதான் இந்த தொடரில் இந்திய அணி தோல்வி அடைய முக்கிய காரணம் என கங்குலி சுட்டிக்காட்டியிருக்கிறார். 350 முதல் 400 வரை ரன்கள் எடுத்தால்தான் வெற்றி பெற முடியும் என கூறியிருக்கிறார். இது பற்றி கங்குலி பேசுகையில், நாம் சரியாக பேட்டிங் செய்யவில்லை. டெஸ்ட் கிரிக்கெட்டில் நன்றாக பேட்டிங் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களால் டெஸ்ட் போட்டிகளை வெல்ல முடியாது. 170, 180 ரன்களை அடித்துவிட்டு டெஸ்ட் போட்டிகளை வெல்ல முடியாது. நீங்கள் 350 முதல் 400 ரன்கள் வரை எடுக்க வேண்டும். அப்போதுதான் டெஸ்ட் போட்டிகளை வெல்ல முடியும். என சவுரவ் கங்குலி தெரிவித்தார். மேலும் இந்திய அணியில் யாரையும் தனிப்பட்ட முறையில் குற்றம் சொல்ல முடியாது. அனைவருமே ரன் குவித்து இருக்க வேண்டும். என்றார் சவுரவ் கங்குலி. இந்திய அணியின் மூத்த வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இந்த தொடரில் படுமோசமாக செயல்பட்டனர். விராட் கோலி 8 இன்னிங்ஸ்களில் அவுட் சைடு ஆப் பக்கம் வந்த பந்தை அடிக்க முயன்று பந்தை எட் செய்து ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். 8 முறையும் ஒரே தவறை மீண்டும் செய்தார். மறுபுறம் ரோஹித் சர்மா ஒரு போட்டியில் கூட 10 ரன்களை தாண்டி ரன் சேர்க்கவில்லை.